புதுடெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் மக்களவை சபாநாயகரிடம் நேற்று வழங்கப்பட்டது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாவட்டம் எழுமலையைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். ஆனால் உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டது. இது தொடர்பாக மனுதாரர் ரவிக்குமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய சிஐஎஸ்எஃப் வீரர்கள் உதவியுடன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி மீண்டும் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவிருந்ததாகவும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்று எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அதிகாரி சந்திரசேகர், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்காகவே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறி அதனை ரத்து செய்து உத்தரவிட்டார் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். மேலும் அன்றே தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஆனால் அன்றும் தீபம் ஏற்றப்படாததால் மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையை நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன், நீதிபதி ராமகிருஷ்ணன் அமர்வு டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். இதனிடையே மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக எம்பிக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான இம்பீச்மெண்ட் தீர்மான நோட்டீஸை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி இன்று வழங்கினார். அப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் இந்த மனுவில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். மக்களவையில் இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர 100 எம்பிக்கள் கையெழுத்தும், மாநிலங்களவையில் 50 எம்பிக்கள் கையெழுத்தும் தேவைப்படும். கடந்த சில நாட்களாக திமுக எம்பிக்கள் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான இம்பீச்மெண்ட் தீர்மான நோட்டீஸுக்காக பல்வேறு கட்சிகளின் எம்பிக்களிடம் கையெழுத்து பெற்றது குறிப்பிடத்தக்கது.